பள்ளிகளில் குழந்தைகள் பாதுகாப்புக்கான கொள்கையை உருவாக்கி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று குழந்தைகள் உரிமை செயற்பாட்டாளர் தேவநேயன் வலியுறுத்தியுள்ளார். நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்தவர் கோடைக்கால முகாம் நடத்தும் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். குழந்தை உரிமை செயற்பாட்டாளர் 2014 கேட்கிறோம். பள்ளிகளில் குழந்தை பாதுகாப்பதற்கு என்ன இருக்கலாம், என்ன இருக்கு, கட்டடங்கள் என்ன, அதோட வடிவமைப்புகள் என்ன, அதோட தர நிர்ணயங்கள் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, பள்ளிகளில் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் தொகுத்து ஊரா போடுங்க. நீங்க 121 ஜீவோ வச்சிருக்கீங்க, எங்க இருக்குன்னு. அப்ப இந்த மாதிரி பள்ளிகள்ல உடனே சம்மர் கேம்ப் என்பது தடை செய்யப்படும். இது ஒரு சுரண்டல், தனியார் பள்ளிகளில் நடக்கிற சுரண்டல். நீங்க அந்த ஆசிரியர்கள் சுரண்டுறாங்க, மாணவர்களோட பொருளாதார சுரண்டல், உழைப்பு சுரண்டல், அவங்களுடைய நேரத்தை சுரண்டுறாங்க. அடுத்து இந்த மாதிரி பாதுகாப்பற்ற சூழல். அப்ப இந்த கொள்ளையடிக்கிற கூட்டங்களை நடைமுறைப்படுத்தினா உடனடியாக அத்தனை சம்மர் கேம்ப் இருக்கணும். அது மாதிரி இந்த மாதிரி எங்கெல்லாம் நடத்திட்டு இருக்காங்களோ அவங்க நடவடிக்கை எடுக்கணும். இதை கண்காணிக்காத அலுவலர் இருக்காங்களா, அவங்க நெக்லிஜென்ஸ் மீது நடவடிக்கை எடுக்கணும். உடனடியாக பள்ளிகளில் குழந்தை பாதுகாப்பு கொள்கையை உருவாக்கி நடைமுறைப்படுத்தணும் இந்த கல்வியாண்டில்.